I begin to I begin to ஹலோ மக்களே, மீட் மிஸ்டர் vlogருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீட்டிலேயே பிரியாணி செய்வது எப்படி, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோவா. 1 கிலோ அரிசி, 1 கிலோ சிக்கன் பிரியாணி தான் நம்ம செய்ய போறோம். இந்த ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யறோம், எவ்வளவு மசாலா போடுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் தெரிய வரும். வாங்க இப்போ நம்ம சேனலுக்குள்ள போலாம். இந்த பிரியாணி இப்போ நம்ம வீட்டிலேயே செய்கிறோம். 7 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்ற போகிறோம். எவ்வளோ லிட்டரு, எவ்வளோ எண்ணெய்? 7 பேருக்கு செய்கிற மாதிரி 600 ml எண்ணெய் ஊற்ற போகிறாங்க. இப்போ எத்தனை கிலோ அரிசி போட போகிறீங்க? 1 கிலோ. அதில் சிக்கனு 1 கிலோ. சிக்கன் 1 கிலோ, அரிசி 1 கிலோ. அதில் 600 ml ஆயில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம 600 போதுமா இல்லை அதுக்கு மேலே ஊற்றிக்கலாமா? போதும். இதில் இப்போ நம்ம எண்ணெய் லைட்டாக கொதி வந்துருச்சு. கொதி வந்தோன்னா அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஏலக்காய், பட்டை, லவங்கம் 2 கிராமா. 2 கிராம் நம்ம இப்போ அதில் வந்து ஏலக்காய், லவங்கம், பட்டை இதை நம்ம சேர்க்குறோம். இது எதுக்காக நம்ம சேர்க்குறோம்? பிரியாணிக்கு அதுதான் ஸ்மெல்லே கொடுக்கும். பிரியாணிக்கு ஸ்மெல்லு கொடுக்கறதே இந்த ப்ராசஸ் தாங்க. அதனால கவனமாக பாருங்க. இப்போ நம்ம என்ன போடுறோம்? வெங்காயம். வெங்காயம் எத்தனை கிலோ வெங்காயம்? 3/4 கிலோ வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் ஏற்கனவே. அதை இப்போ நம்ம வந்து பிரியாணியில் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கணும்ல. வெங்காயம் வதங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதை கொஞ்சம் நல்லா ஸ்லோ குக் பண்ணோம். ப்ரௌனிஷ் கலர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரியாணியோட டேஸ்ட்டே வேற லெவலில் இருக்கும். அதனால அந்த ப்ரௌனிஷ் கலர் வர வரையும் பிரியாணி இந்த ஆனியனை நம்ம நல்லா வதக்குறோம். நம்ம இப்போ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. நீங்களே பாருங்க, நல்லா பாருங்க. ஆனால் இன்னும் ப்ரௌனிஷ் ஆச்சுன்னா இன்னும் டேஸ்ட் நமக்கு நல்லா கொடுக்கும். பாருங்க, கொஞ்சம் ப்ரௌனிஷ் கொஞ்சம் ஒயிட் கலந்துருக்கு. இப்போ என்ன போடுறோம்? புதினா, கொத்தமல்லி எவ்வளோ ஆட் பண்ணுறோம்? ஒரு கை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். அந்த ப்ரௌனிஷ் வந்துடுச்சு வெங்காயத்தோட கலரு. அதனால இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணி ஃபுல்லாக நம்ம கிண்டி விடுறோம். இப்போ நம்ம ப்ராசஸில் இந்த இதில் வந்து இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் வந்து நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். அந்த புதினா கொத்தமல்லியும் கொஞ்சம் லைட்டாக வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போனோடனே நம்ம இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். காஷ்மீரி மிளகாத்தூள் இது. காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அடுத்து நம்மளோட மிளகாத்தூளா, நார்மல் வீட்டில் வச்சுருக்கிற மிளகாத்தூள் அது ஒரு 2 ஸ்பூனா, 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறது. இப்போ மிளகா போட்டோம்னா 1/2 கிலோ தக்காளி, 6 பச்சை மிளகாய் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். அதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். 1/2 கிலோ தக்காளி, 6 பச்சை மிளகாய் தானே. தக்காளி வதங்க சீக்கிரம் வதங்கிடும்ல. தக்காளி வதங்கி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணுமா? சிக்கன் ஆட் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம்.
begin to சிக்கனோட க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது நல்லா அந்த தோல் வேஸ்டேஜ் இதெல்லாமே எடுத்துட்டு நான் சிக்கனாக போடலாம். நம்ம ஸ்கின் இல்லாமல் போட்டிருக்கோம். நீங்கள் ஸ்கின் வேணும் தோலோட போடுறேன் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் மஞ்சள் ஆட் பண்ணியிருந்தியோ? மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்காங்க. ஸ்மெல் வராது, ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு பாக்கெட் தயிர் இப்போ ஆட் பண்ணுறோம். 1 கிலோ சிக்கன், அது சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இந்த கிரேவி நம்ம சாப்பாடோட கூட வச்சு சாப்பிடலாம்ல, பிரியாணி மாதிரி இருக்கும். எத்தனை உலக்கு? 2.5 kg எடுத்துருக்காங்க. 2.5 kg இல்லையா? 1 kg 2.5. அந்த உலக்குல வந்துட்டு 2.5 உலக்கு எடுத்திருக்கோம். 1 kgயா? 1 kg அரிசி, 1 கிலோ அரிசி 2.5 உலக்கு போட்டிருக்கோம். யூனிட்டி பாஸ்மதி ரைஸ். இந்த அளவுக்கு 1.5 இது தண்ணி எடுத்துக்கணும். இந்த அரிசி அளவுக்கு, இந்த பாத்திரம் அளவுக்கு 1.5 தண்ணி. அந்த பாத்திரம் சைஸ் 1.5, 1 ஃபுல்லு, ஹாஃப் தண்ணி. அரிசி வச்சிருந்த அளவு 1 எடுத்துட்டோமா, இதே மாதிரி ஒரு ஹாஃப் எடுக்க போறோம். அந்த அளவுக்கு தண்ணி ஊத்துறோம். தண்ணி எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா இது கரெக்டான அளவு. எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா குறைஞ்சிரும். இது கரெக்டான அளவு ஊத்துறோம். கரெக்டான அளவு ஊத்துறதுனால கரெக்டா வரும். நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா கூட குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹாஃப் அந்த அரிசி போட்டோம்ல, அதுல இருந்து ஹாஃப், அரை தானே, அரை இதை ஊற்றிக்கிட்டாச்சு. அடுப்பை ஃபுல் பண்ணிடுறோம். எவ்வளோ நேரம் ஆகுது? தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி போடணும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போடணும். அரிசி ஊற வச்ச அரிசியா? அது ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வைக்கணும். 1/2 hour முன்னாடி ஊற வைக்கணும். கொஞ்சம் சத்தமாக பேசினா கூட மக்களுக்கு நல்லா இருக்கும். அடுப்பை ஏற்றி விடுறோம். ஹைல வச்சாச்சு. அப்படி அமைதியாக பேசுறதுனால சாதம் நினைச்சிருக்கோம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் டைம் 3 o'clock ஆக போகுது. ஏன்னா நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்ததே கொஞ்சம் லேட்டு தான். ஊற வச்ச பாஸ்மதி அரிசி 1 கிலோ ஊற வச்சிடணுமா? லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். இதில் தான் அளவு தண்ணி. அரிசிக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும் தண்ணி, அவ்வளோதான். இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்? சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான உப்பு. ஆமாம். இந்த ஸ்பூன்னா எங்கள் வீட்டு அளவு, நான் அதுக்கு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்ட உடனே அதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். வேகணும் இப்போ அரிசி. ஆமாம், கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். நான் லோ ஃப்ளேமில் மாற்றும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன். கொஞ்சம் சத்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 லெமன் ஊற்றிக்கிறோம். கொதி வந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிருந்தா இப்போ நம்ம இதை சிம்மில் வச்சு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்ம வச்சுருந்த தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்குது. ரொம்ப போட்டு அதை போட்டு இது பண்ண வேண்டாம், ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி ஒன்றோட ஒன்று உடஞ்சிரும். இந்த மாதிரி லைட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போதான் அரிசி நீட்டமாக இருக்கும். ஆமாம், இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். இன்னும் தண்ணி நிறையா இருக்குது, அதனால் நம்ம வந்து இன்னும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். நான் இன்னும் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம்.
இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். ஃபைவ் மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆமாம், அது ஓப்பனே பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் வச்சிருவோம். தம் போடுறோம். அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. A few minutes later. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், அரிசியெல்லாம் பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. நல்லா நிறைய மசாலா, அரிசியெல்லாம் பார்த்தீங்களா ஒன்றோடு ஒன்று ஒட்டவே இல்லை. போட்டு அதை ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக அதை செஞ்சு விட்டு சர்வ் பண்ணுறோம். ஹாப்பி ஈட்டிங். பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ஃபுல்லாக ரெடி.